நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பவர் பாண்டி தனுஷ் அவர்களின் இயக்கத்தில் வந்த பவர் பாண்டி, ராஜ்கிரண் அவர்கள் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுல வர பாட்டு தான் இது. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா அப்படின்னு அந்த பாட்டு அவங்க பேரன் பேத்தியோட பாடுற மாதிரி வரும். அந்த பாடல் ஒரு முதியவங்க, ஒரு வயதானவர்கள், அதுவும் இணையை இழந்தவங்க அந்த பேரன் பேத்தி கிட்ட அந்த வாழ்க்கையை கழிக்கிறது தான், அந்த நேரத்தை கழிக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் போகும். அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியுமா? செல்வராகவன் அவர்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. சில பேர் தனுஷுங்கிறாங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. செல்வராகனோ தனுஷோ யாராக இருந்தாலும் நமக்கு ஓகே தான். பாட்டை அவ்வளோ அருமை. அதில் சில வரிகள் வரும், அது நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. தேடினோம் ஓடினோம் எத்தனை கனவு, ஓய்ந்து போய் சாய்வது குழந்தை இருக்கும் கூடு, இதுதான் சுகமா கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாளாட்டுமா, தாயும் இல்லை தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. அடடா, அந்த ஒரு முதியவர்கள், நான் சொன்ன மாதிரி முன்னையே அந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டேன், அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வரிகள் அப்படியே அந்த பொருந்தும் அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பாருங்க. இந்த வரிகளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இந்த பாடல் எழுதுனது இவங்க தான் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இந்த பாடலை இவ்வளோ தூரம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். மிக அருமையான பாடல். அதுலேயும் இன்னும் சில வரிகள் வரும் பாருங்க. ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா அப்படின்னு கேட்குறாங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. அதாவது அந்த வயதானவர்களின் நிலைமையை தான் அது குறிக்குது. இவ்வளோ தூரம் இவ்வளோ அருமையான வரிகளை எழுதிய செல்வராகவன் அவர்கள் இயக்குனராக இயக்கிய படங்களை விட எனக்கு இந்த ஒரு பாடலாசிரியராக எழுதிய இந்த பாடல் மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நல்ல ஒரு பாடலுடன் நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.